ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையில் ஸ்கூல் டியூட்டி கிளம்பியாச்சு. டைமு கரெக்டாக 7 மணி ஆகுது. இன்றைக்கி 6:45க்கு தான் ஏஞ்சினேன். ஐயோ, அந்த 6:45க்கு ஏஞ்சே தண்ணியில் கை வைக்க முடியல. ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போது தெரியுது. முருகா, ஐயோ, இந்த குளிருது. இந்த குளிரில் ஜாக்கெட்டு போடாமல் போகிறேன் நான். வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டிக்கு ஆயில் மாற்றியும் அந்த இதோ காட்டுது, வண்டிக்கு ஆயில் மாற்றணும் அப்படின்னு. அந்த கடையிலையும் 0 பண்ணி தான் கொடுத்தாங்க. நான் ரூமுக்கு வந்து 0 தான் பண்ணேன், அந்த கிலோமீட்டர் ஓரத்து எல்லாம். ஆனால் அப்படி இருந்தும் ஆயில் மாற்று நோட்டிஃபிகேஷன் வருது. டயரில் காற்று கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் டயரில் காற்று கம்மியாகுதுன்னு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல, பைத்தியங்கீத்து முச்சிச்சா என் காருக்குன்னே தெரியல. கரெக்டாக இருக்குது, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வருது. பார்க்கலாம். ஃப்ரீயாக அந்த சனாய பக்கம் எப்போனா போனேன்னா அந்த அண்ணங்கிட்ட போய் கேட்கணும், ஆயில் மாற்றி அந்த நோட்டிஃபிகேஷன் வருது, நான் ஆயில் மாற்று அப்படின்ட்டு அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம். போய் வந்து காரு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, பார்க்கலாம். காரு கழுவி ஆயிடுச்சு. நானும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். மேடம் வந்து அவங்க அக்கா காரில் எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. கரெக்டாக ஸ்கூல் விடம்போது தான் வருவாங்க. ஒரு வேளை அப்படியே டைரெக்டாக ஸ்கூலுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. நம்மளை அங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துன்னு இருக்கும்போது இந்த குவைத்தோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த ரவுதா பகுதியில், ரவுதான் தான் போட்டு இருந்துச்சு. அந்த பகுதியில் ஏதோ ஒரு பேச்சுலர் ஒரு வீடு வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் அதுமாரி ஒரு பேச்சுலராக இருக்கிற ரூம் யாருன்னா சட்டவிரோதமாக தங்கினா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நம்பர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது நான் சொல்ல போகிறதில்ல, அந்த ஒரு தகவல் மட்டும் தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பின்னாடி வீடியோ வரும், பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கடைக்கு போயின்னு இருக்கேன். ஏன்னா மிளகாத்தூளும் கோகனட் பவுடரும் வேணுமா, இப்போ வாங்கின்னு வரலாம். ப்ரேயர் பண்ணுற டைம் இருந்தாலும் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுன்னு வந்துட்டேன். ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து மல்லித்தூள். அந்த மிளகாத்தூள் பாக்கெட்டில் 2, மல்லித்தூள் பாக்கெட்டில் 2, ரெண்டும் சேர்த்து 800 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 238 ரூபா 50 பைசா. கோகனட் பவுடர் சொல்லியிருப்பேன், அது இல்லை கடையில். அதனால் வெறும் மிளகாத்தூள் மட்டும், அந்த இது மட்டும் வாங்கினேன். ஸ்கூல் டியூட்டி பசங்களை இட்டுன்னு போது தான் வந்திருக்கோம். என்னுடைய நண்பர்கள் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்து உள்ளே போய் நின்று இருக்காங்களான்னு தெரியல. நேற்றே லேட்டாக தான் போய் மீட் பண்ணேன். வரும்போது மேடம் கேட்டாங்க, குமார் சிவில் ஐடி போய் எத்தனை வந்துட்டே அப்படின்ட்டு. எத்தனை வந்துட்டோமா மாமா அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து சிவில் ஐடின்னு சொல்ல மாட்டாங்க, பத்தாக்கா மதனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடா பத்தாக்கா மதனி தண்ணி அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என் காதுக்கு அப்படி தான் கேட்கும். தெரியும், பத்தாக்கானா இந்த ஏடிஎம் கார்டு அதுமாரி சொல்கிறது எல்லாமே பத்தாக்கா மதினியானா அந்த சிவில் ஐடியை சொல்லுவாங்க. பார்க்கலாம். போய் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவோம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். சாப்பாடு தோணுந்தா, சாப்பாடு கொஞ்சம் குழம்பு, சிக்கனு, இந்த பெசஞ்சி சிக்கனை புட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வாங்கி அந்த மிளகாத்தூள்னு நினைக்கிறேன். தெரியுது, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது.
ஆனால் நல்லா தரமாக தான் இருக்குது. அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். பசங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் கொடுத்து அனுப்புறதுக்கு ஜூஸும் க்ரோஸோனும் வாங்கிட்டு சொன்னாங்க. ஜூஸ் காக்டைல், அசீர் காக்டைல்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாக்ஸு. அப்புறம் க்ரோஸோன் சாக்லேட் கேட்டாங்க. இது க்ரோஸோன் சாக்லேட் ஒரு 2 இது எடுத்துக்கலாம். இந்த பொருள் வந்து ஒரு தினார் 900 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 562 ரூபா. இது எதுவுமே கொடுத்துட்டா நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. படுத்து தூங்க வேண்டியது தான். காலையில் ஸ்கூல் டியூட்டிக்கு எழுந்திரிக்கணும். ஓகே பாய்.